எவ்ரிவன், ஜப்பான்ல இருக்க ஒன் ஆஃப் த பெட் ஸ்டோர்ல தான் இருக்கும். இங்கவே ரொம்ப அழகான கியூட்டான பப்பீஸ் தான் வச்சிருக்காங்க. இங்க வந்து 2 வீக்ஸ் ஓல்டான பப்பீஸ் மேல தான் நம்மளுக்கு வந்து சேல் பண்றாங்க. நம்ம ஒரு ஃபாரினர் அப்படின்னா நம்ம இந்த பெட்ஸை வாங்கிட்டு நம்மளால இங்க இருக்கிற வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போகணும் வேற கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னா நம்மளோட பொறுப்பு தான் அது. இங்க வந்து நம்ம அபேண்டன் பண்ணிட்டு ரோட்ல விட்டுட்டு போகக்கூடாது. இதுக்கான எல்லா டெசிஷன்ஸையும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இங்க பெட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். இந்த பெட்ஸ் வாங்கின உடனே நம்மளுக்கு ஒரு மைக்ரோசிப் கொடுத்துருவாங்க. அது ஆல்ரெடி அதுல இன்ஸ்டால் ஆயிருக்கும். நம்மளோட ஓனர்ஷிப்பை நம்ம அதுல மாத்திக்கலாம். அதே மாதிரி வாங்கின பெட்ஸை போயிட்டு நம்ம வார்டு ஆஃபீஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம வீட்டுல இவ்வளவு பெட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து பெட் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதோட வேக்சினேஷன் டேட்ஸ் என்ன, டிவார்மிங் ஹிஸ்டரி என்ன, இதோட ப்ரீட் வந்து எக்ஸ்பெக்டட் அடல்ட் சைஸ் எப்போ ஆகும், இதோட க்ரூமிங் நீட்ஸ் என்ன, இதோட ஸ்பெஷல் கேர் நீங்க என்ன எடுக்கணும், இல்லை நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க இந்த பெட்டை அப்படின்னா அதோட எக்ஸ்சேஞ்ச் பாலிசி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ஜப்பான்ல. ஷாப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதே மாதிரி சின்ன சின்ன ஃபுட் பேக்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இதை எப்படி கேர் பண்ணும் அப்படிங்கிற கைடு கூட நம்மளுக்கு சொல்றாங்க. இதுக்கு நம்ம வெட் விசிட் பண்றதுக்கு அதே மாதிரி நம்ம க்ரூமிங் பண்றதுக்குலாம் சில கூப்பன்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க சப்போர்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு பெட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க. ஃபன் கேரண்டீட்.